அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் வட மாநிலங்களுக்கு விரைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே முன்ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவரை கைது செய்வதற்காக சிபிசிஐடி போலீசார் வட மாநிலங்களுக்கு விரைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். வணக்கம். கரூர் மாவட்டம் மண்மங்கலம் தாலுகா குச்சிப்பாளையத்தை சேர்ந்த பிரகாஷ் தனக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் போலியாக பத்திரப்பதிவு செய்து கொலை மிரட்டல் எடுத்ததாக கரூர் காவல் நிலையம் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக கரூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு செய்து விசாரித்து வந்தனர். இந்த நிலையில் நிலமோசடி வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இதனால்தான் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்று நினைத்த விஜயபாஸ்கர் கரூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் அவர் மீது இந்த வழக்கில் இந்த தீர்ப்பளித்த கரூர் முதன்மை அமர்வு நீதிமன்ற சண்முக சுந்தர விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தார். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவாக இருப்பதாகவும் அவரை பிடிப்பதற்காக சிபிசிஐடி போலீசார் வடமாநிலம் விரைந்திருப்பதாகவும் சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நில மோசடி புகாரில் அரசியல் தற்போது தலைமறைவாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை பிடிப்பதற்கு தனிப்படை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.